வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அக்கௌண்டன்சியோட பேசிக் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தான் பார்த்தோம். அதில் 3 அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்துல உள்ள பேசிக் ஸ்டெப் ஜேர்னலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா, அந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். அதே இது அந்த பர்சன் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுவும் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட்டு அதே இது ஒரு பர்சனுக்கு நம்ம சேலரி கொடுக்க வேண்டியது இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஒரு ரெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுவும் பர்சனல் அக்கௌண்ட் கீழே தான் வரும். ஏன் அப்படின்னா அது ஒரு பர்சனை தான் மென்ஷன் பண்ணுது. எப்படினாலும் ஒரு பர்சனுக்கு தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு பர்சன் தான் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, இல்லை நம்ம தனியாகவே அவங்க நேமில் ஒரு அக்கௌண்ட்லாம் போடுவோம். ஸோ அது பர்சனல் அக்கௌண்ட் கீழே வரும். அதுக்கப்புறம் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, டேஞ்சிபிள் அசட்ஸ் அண்ட் இன்டேஞ்சிபிள் அசட்ஸ்லாம் வரும். டேஞ்சிபிள் அசட்ஸ் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியும், அதை ஃபீல் பண்ண முடியும், அதாவது டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம்னா, லேண்ட் அண்ட் பில்டிங், மிஷின் வாங்குவோம், அதெல்லாம் சொல்லுவோம். இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் அப்படின்னா நம்மளால் அது ஃபீல் தான் பண்ண முடியும், நம்மளால் டச் பண்ணவோ நம்மளால் பார்க்கவோ முடியாது. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ட்ரேட்மார்க், பேட்டன்ஸ், காப்பிரைட்ஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டில் என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனியில் என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் நம்மளுக்கு இன்கம் வருது, இது எல்லாமே நாமினல் அக்கௌண்ட்டு கீழே தான் வரும். இந்த 3 அக்கௌண்ட்டில் நீங்கள் கிளியராக இருந்தாலே நெக்ஸ்ட் நம்ம ஜேர்னலில் ஈஸியாக நம்ம போட்டலாம். நெக்ஸ்ட் இதில் உள்ள எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஜேர்னல் சம் இதில் இப்போ டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். சோமு கமன்ஸ்டு பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன மீனிங் அப்படின்னா, சோமு ஒரு பிரிண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கமன்ஸ்டு அப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்னு அர்த்தம். கேஷை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிரிண்டிங் பிஸ்னஸ். எவ்வளோ கேஷ் அப்படின்னா 50,000. இப்போ இதுக்கு நம்ம என்ட்ரி போடணும் அப்படின்னா, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போது கேஷ் 50,000 டெபிட் பண்ணியிருக்காங்க, கேபிட்டலை 50,000 கிரெடிட் பண்ணியிருக்காங்க கேபிட்டலில். இதுக்கு அவங்களே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கேஷ் அப்படிங்கிறது இன்டேஞ்சிபிள் அசட்டில் வரும். ரியல் அக்கௌண்ட். அப்போ ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ நம்ம கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கீழே பாருங்கள், சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட். அது ஒரு பர்சனை குறிக்குது. ஸோ அதில் பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? கிரெடிட் த கிவ்வர். சோமு தான் கேபிட்டலை போட்டிருக்காங்க. ஸோ கிரெடிட் த கிவ்வர். அதனால் சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் 4,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாட் குட்ஸ் அப்படின்னா பர்ச்சேஸ். நம்ம கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ட்ரி என்ன அப்படின்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். மேலே பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட். ஏன்னா ஒரு கம்பெனியில் நம்ம காசு கொடுத்து பொருள் வாங்கியிருக்கோம். அப்போ அது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால் அது நாமினல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். ஸோ நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட்டா. அப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் நம்ம கம்பெனியை விட்டு வெளியில் போகுது, நம்ம கேஷுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெளியில் போகுது, அதனால் கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஃபார் 10,000 ஆன் கிரெடிட். ராகுல் கிட்ட இருந்து நம்ம கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ முந்தின டிரான்சாக்ஷனில் நம்ம ஃபார் கேஷ்ன்னு கொடுத்துருந்தாங்க. காசை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ என்ன என்ட்ரி அப்படின்னா,
பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ராகுல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஏன்னா நம்ம இங்கே வந்து கேஷுக்கு வாங்கலை, நம்ம கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ அந்த கிரெடிட்டாரோட நேமை தான் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இதில் வந்து பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுங்கிறது நாமினல் அக்கௌண்ட். இப்போ போன என்ட்ரியில் பார்த்த மாதிரி அது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் பண்ணியிருக்கோம். ராகுல் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து பர்சனல் அக்கௌண்ட். அப்போ பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? கிரெடிட் த கிவர், இதுதான் ரூலு. அப்போது ராகுல் தான் நம்மளுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க, ஸோ கிரெடிட் த கிவர். அதனால் ராகுல் அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் பெய்டு டு ராகுல் 4000. இப்போ வந்து முந்தின டிரான்சாக்ஷனில் வந்து நம்ம ராகுல் கிட்டேருந்து கடனுக்கு வாங்கியிருக்கோமா, இப்போ ராகுலுக்கு வந்து அந்த கேஷை வந்து நம்ம செட்டில் பண்ணுறோம். ஸோ என்ன என்ட்ரி அப்படின்னா, ராகுல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். அப்போது ராகுல் அக்கௌண்ட் வந்து என்ன? பர்சனல் அக்கௌண்ட். அப்போ பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்னது? டெபிட் த ரிசீவர். யார் ரிசீவர்? ராகுல் தான் வந்து ரிசீவர். ஸோ ராகுல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். நம்ம கேஷாக கொடுக்குறோம், அப்போ கேஷ் வந்து நம்மளை விட்டு வெளியில் போகுது. அப்போது கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், வித்ட்ரான் கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் 8000. நம்மளோட பர்சனல் யூஸுக்காண்டி கேஷை வந்து எடுத்திருக்கோம். அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னா, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன் இங்கே ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோன்னா, நம்ம பர்சனல் யூஸுக்கு வந்து நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா அதை வந்து ட்ராயிங் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணணும். இதே இது நம்ம அஃபிஷியல் யூஸுக்கு எடுத்திருந்தால் அது வந்து ட்ராயிங்னு மென்ஷன் பண்ண வேண்டாம். இப்போ இதில் பாருங்கள், ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா அந்த ஓனர் தான் வந்து ரிசீவர், நம்மளே தான் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிறோம். அப்போது ஒரு பர்சன், இப்போ டெபிட் த ரிசீவர். ஸோ ட்ராயிங் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணியிருக்கோம். டு கேஷ் அக்கௌண்ட். பிஸ்னஸில் இருந்து கேஷ் வந்து வெளியில் போகுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பிஸ்னஸ், நம்ம ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம், அதில் என்ன கேஷ் உள்ளே வருது வெளியில் போகுது அப்படின்னு நம்ம பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணுமே தவிர நம்மளோட பர்சனல் நமக்கு அப்படின்ட்டு பார்க்கக்கூடாது, பிஸ்னஸை வச்சு பார்க்கணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே ஈஸியாக ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.